போயிட்டானா? மாமி நிக்கும் தேவங்க எட்டி பார்க்குறானா? என்ன மாமி சத்தத்தையே காணா? போக முடியும். வந்துட்டோம்ல. கம் கொள்ளாம ஓடியாது பார். நாங்களும் அலாட்டா இருப்போம்ல. விட்டு போயிருவோமா? வச்சுக்கிறேன். என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்குற நீயே? என்னடா டென்ஷன் ஆகுற உன்னைய? அந்த குழந்தைக்கு விட்டு போறதுக்கு நிறைய நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க? பைக் வாங்கியிருக்கேன். இது பைக்னா அப்ப இது என்னடா சொல்வ? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். தபா ஸ்டஃப் இல்லண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிராண்டா ஆகணும். ஏய் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இது மசாலா விஷயம் என்னடா விஷயம்? டார்லிங் என்னது? 100 ரூபாய். அது எனக்கு தெரியுது. எதுக்கு? அந்த மாமி விஷயத்துல இனிமே தலையிடாத நீ. மேல 1 ரூபா வச்சு தரேன், அத நீ ஃபாலோ பண்ணு. சைலன்ஸ். இங்க நம்மால காணோம். விஜி இங்க இருக்கா? அப்போ போ சொல்லு. என்னங்க திடீர்னு அப்பா ஆகிட்டீங்க? பக்கத்து வீட்டு குழந்தைங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? யாரா இருந்தாலும் உள்ள வர கூடாது. போங்க. நீ வாடா செல்லம். பட்டுன்னு கட் பண்ணி விடுறாளே. இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு தெரியல. குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. எதுவுமே பண்ணல. தண்ணி மட்டும் தான் கொடுத்தேன். தண்ணி கொடுத்தீங்களா? சரி ஒரு நிமிஷம். தண்ணி இருக்காமா? தண்ணி கொடு. தெரியல மேடம். பிரகாஷ் ஒண்ணுலப்பா, பயப்படாத. பயப்படாதப்பா. இந்த குழந்தை அப்பா அம்மா கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? தண்ணி கொடுத்தனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபீவர் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு, அதனால தான் ஃபிக்ஸ் வந்திருக்கு. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் கொண்டு போனீங்கன்னா சரியாயிடும். சரி தம்பி. பிரகாஷ் இங்க பாருப்பா. ஒண்ணுலப்பா. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, பையனுக்கு சரியாயிடுச்சு. பிரகாஷ் சார், இது லேட்டஸ்ட் கார் சார், வாங்கினா நல்லா இருக்கும் சார். தம்பி கார் நல்லா மைலேஜ் கொடுக்குமா சார்? என்ன சார் கார் வாங்கணும் முடிவு பண்ணி ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மைலேஜ் கொடுக்குமா பெட்ரோல் போடணுமாட்டு என்ன சார் கேள்வி இது? சும்மா அதுக்கு இல்லை தம்பி. சார் கார் வாங்கினோம்னா பெட்ரோல் போட்டு ஓட்டி தான் ஆகணும். சும்மா வீட்டில் கொண்டு சோகேஸ் வைக்க போறீங்க. ஏங்க வாங்க போலாம். ஏமா உட்காருமா, பேசிட்டு இருக்கோம்ல. என்னம்மா சார், கார் வாங்க தகுதி இருந்தால் ஷோரூமுக்கு வரணும். அதை விட்டுப்புட்டு எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? சும்மா வேணும் ஓசியில காரை கொடுக்க போறான், இந்த பேச்சு பேசுறேன். சார் ஒரு நிமிஷம். எங்க பஸ் ஸ்டாண்ட்க்கா? ஆமாங்க. வாங்களே, நான் ட்ராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல, நாங்க அப்படியே நடந்து போய்க்கலாம் தம்பி. இல்ல பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. சரி யாருமா? என்ன சார், வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் மேலே வந்திருக்கீங்க போல இருக்கு. என்ன புரியலைங்களா? மொத கார் வாங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் கார் வாங்குறது முக்கியம் இல்லை சார், அது நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பெட்ரோல் விலை வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. நல்ல மைலேஜ் தர வண்டியா, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற வண்டியாக பார்த்து வாங்கணும். கார் வாங்கினா சந்தோஷப்படணும், ஏண்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கே இறங்கிங்க, இந்த ஸ்டாப்பில் எல்லா பஸ்ஸும் நிற்கும். காரை நேராக ஷோரூம் விடு தம்பி. இதில் ஒரு சைன் பண்ண. ஓகே தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வரேன் தம்பி. ஓகே. ஸ்கூல் வந்துருச்சு. பாப்பா இறங்குங்க. ஓடு 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 ஓடு. இந்தாடா இந்தாடா விஜுக்குட்டி. அதுக்குள்ளே போயிட்டியா? ஆஹா, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஹலோ ஹலோ, என்ன? இல்லைங்க, குழந்தை இன்சைடு ஸ்கூலு, லஞ்ச் பேக்கு அவுட் சைடு. குழந்தை கூட மிஸ் பண்ணிருச்சு அதானே? எப்படிங்க? பேர் என்ன? பேரு விஜிங்க. எந்த கிளாஸ்? எந்த கிளாஸ்? ஹலோ, உங்க குழந்தை என்ன படிக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? வெயிட் அவசரப்படாதீங்க, அது என் குழந்தை இல்லை. எப்படி நானே ஒரு குழந்தை மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை. வாய்ப்பே இல்லை, ரோட்ல வந்துச்சு குட்டியாந்து ஸ்கூல்ல விட்டு. அப்படியா? எஸ், நான் டெய்லி 4 குழந்தை குட்டியாந்து ரோட்ல விட்டு போயிடுவேன். சாரி, ஸ்கூல்ல விட்டு போயிடுவேன். ஏன்? ஏன்னா பை பர்த் ஒரு சமூக சேவை.
விஜி உன்னை யார் கூட்டிட்டு வந்தாங்க? எங்க இருக்காங்க? மாமி விஷயம் இது வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் விஜயோட ஆமாங்க, லஞ்ச் பேக். சரியான லூசு. வாடி. ஏன் தம்பி அதுக்குள்ள ஊருக்கு போகணுமா? 2 தான் இருந்து போக வேண்டியதானையா? இல்லப்பா வேலை இருக்குப்பா. நான் வேலையா? என்ன மாமா? ஏய், என்ன சூடா இருக்கு? காஃபினா சூடாதான் இருக்கும். இது தெரியாதா உனக்கு? ஏன்பா வந்த உடனே போணுமாப்பா? ஆமா சித்தி, என்ன பண்றது, என் வேலை அப்படி. இருக்கட்டும், அப்பிக்கப்ப வந்துட்டு போப்பா. சரி சித்தி. எங்க சித்தி கேக்குறா, நான் சொன்னா எல்லாம் அவன் இஷ்டம் தான். ஏன் தம்பி சாப்பாடெல்லாம் கடையில தானே? ஆமாண்டி, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னா வீடு கட்டி முடிட்டோம் இழுத்தடிச்சுக்கிட்டே போறான். என்னடி பண்ண சொல்ற? ஏன்க்கா வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்னக்கா சம்பந்தம்? வெளியில இருந்து வரவுதான் வீடு அது இதுன்னு எதிர்பாப்பா. ஏன் உன் பேத்தியை கட்டி வைக்க வேண்டியதானே? ஏன் இந்த வாயாடி கட்டி வச்சு என் தம்பி தூக்கத்தை கெடுக்கவா? யாரு வாயாடி? நீ தான் வாயாடி. போடி உள்ள போய் மாமா பையன் எடுத்துட்டு வா. பாத்தியா சித்தி என்ன பேச்சு பேசுறானே? இவன் நான் சொல்லியே கேட்க மாட்டா, அவன் சொல்லி தான் கேட்க போறாளா? என் தம்பிக்கு நல்ல அழகா படிச்ச அமைதியான பொண்ணா பார்த்தா கட்டி வைப்பேன். இந்த பாத்து வை, பாத்து சரி வை. சரி சரி கிளம்பா. வரேன்பா. சரிப்பா வரேம்மா. பார்த்து ஜாக்கிரதையா போப்பா. வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. போயிட்டு ஃபோன் பண்றா. வரேன் சித்தி. வாப்பா. சரிக்கா. பார்த்து போயிட்டு வாப்பா. பார்த்து போ. சுதானா என்னம்மா ரெடியால? மாமி மாமி கொஞ்சம் பொறு வர. சாப்பாடுலாம் ரெடியான மாதிரி தான் தெரியுது. மாமி ரெடியாக வேணாமா? ஆதேசி. ஹாய் சிச்சு. ஐயோ, இவன் வந்துட்டான். செல்லம். அவன் ஒட்டிக்கிருவான். ஏய், என்ன இங்க வாங்க பாஸ். கையவரா அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது, ஓகே? வாங்க ஆ, வாங்க மாமி. உட்காருங்க. சரி. மாமி சாப்பாடு ரெடியா இருச்சா மாமி? உள்ள வரலாமா? ரெடிதான். ஆனா திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க தானே முதல்ல சாப்பிடணும். மாமி அப்புறம் சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லையா? ஊருகா இருக்கு, நக்கிட்டு போறியா? ஐயோ 1 hour வேஸ்டா போச்சு. டாய் 10 வருஷமா ஒருத்தன் காத்துக்கிட்டு கிடக்குறான்டா. தட்டுக்கு சொந்தக்காரனை கையில வாங்கி சாப்பிடுறியா? போ. வணக்கம் மாமா. வணக்கம் பாஸ். இவனுக்கு ஊட்டி வர அளவுக்கு போயிருச்சா? ஏன்டா வாயை பழக்கிற? அங்க பாரு. டேய் நல்லவனே, நான் செருப்பால் அடிப்பின்டா உன்னைய. போச்சே. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாக்லேட் தரேன். வாவ் குட். இது சாப்பிடு சாப்பிடு. வேணாம் மம்மி, வேணாம் மம்மி. இல்ல வேணாம். வேணாம் மம்மி, போதும். தண்ணி கொடுங்க மம்மி. இலக்கிய மிஸ் என்ன கேட்டாங்க? எந்த மிஸ், எந்த மிஸ்? இலக்கிய மிஸ் என்ன கேட்டாங்க? நிஜமாவா? நிஜமா? கேட்டாங்க. மம்மி கொஞ்சம் புடிங்களா? என்ன மச்சி? என்ன மாப்ள சாப்பிட்டியா? முனியாண்டி விலாஸ்ல ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போடா. பட்டா. டேய் நீயும் வாழல, என்னையும் நீ வாழ விடல. அப்ப செத்து போயிரு. ஏன் மிச்ச சோத்தை நீதிங்களான்னு பாக்குறியா? இலக்கியா வாட்டர் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்மா. ஏய் கேக்குறார்ல, எடுத்துட்டு போடி. ப்ளீஸ் கொண்டு வாம்மா, ஒரே ஒரு கிளாஸ் தாம்மா. மிலிட்டரிக்கார வீட்டுல Omelette டிசிப்ளின் ready இருக்கும், ஆ. அதான் எனக்கு பிடிக்கும் தம்பி. இதா வாட்டரு? இது இது பழக்க தோஷம் தம்பி. அவங்களுக்கா? இல்ல இல்ல எனக்கு. நீ அந்த தண்ணி எடுத்துக்காமா. என்னடி? அப்பா கிட்ட தண்ணி இல்லம்மா. என்ன யாரா வந்திருக்காங்களா? பிராண்டின்னு கேட்டா அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா, அதனாலதான் வாட்டர் அப்ப அதை கொண்டு வருவா. ஒரு கோடு வேணும். இது உங்க வாட்டர். ஏமா நீ ஏதோ பர்ஸை விட்டு கொடுக்கலான்னு வந்திருக்காரு தம்பி. ஆமா. பர்ஸ் ஏன் பர்ஸ் இங்க தானே இருக்கு? என்ன யோசிக்கிறா? ஏமா இது உன் பர்ஸ் தானே? ஆமாப்பா ஏன் பர்ஸ் தான். அப்பா தப்பிச்சேன். எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துங்க. ஐயோ என்ன தம்பி,
இவ்ளோ பொறுப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் செக் பண்ணி பாத்துக்கோன்னு சொல்றீங்க? சரி மா, நான் வரேன். சரிப்பா. வரேங்க. வரேன் சார். சரி தம்பி. அடடே, வாங்க வாங்க. என்ன கார் வாங்க வந்தீங்களா? இல்ல, லாரி வாங்க வந்தோம். என்ன பார்த்தாலே உனக்கு ரொமான்ஸ் தான் இல்ல? ஏய், பி. கார்த்திக் பார்க்கணும். ஓகே, நீங்க? உன்ன நினைச்சேன். கம் ஆன், ப்ளீஸ் கம். எங்க அந்த நல்லவன் கார்த்திக்? டேய், இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க உட்காருங்க. ஐயோ, எனக்கு ஏன் தான் இப்படி கூச்சமா நீங்களும் இருக்கோ உட்காருங்க. தெரியல. அவங்க போய் 2 காஃபி எடுத்துட்டு வா. அசிங்கப்படுத்திட்டானே. அவன் காப்பி வாங்கிட்டு சொன்னதுனால என்ன ஆபீஸ் போய் நினைச்சிடாத. அவன் மாதிரி நானும் ஆபீசர் தான். போடா போடா. என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது ப்ளே ஸ்கூல் பசங்களுக்கு ஷோரூமை சுத்தி காட்டலான்னு இருக்கோம். அதான் பெர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்க வந்தோம். ஓ, தாராளமா சுத்தி காட்டலாமே. எப்போ, எத்தனை மணிக்கு? நாளைக்கு ஒரு 3 மணிக்கு. ஓ, கண்டிப்பா. நானே வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ, அப்புறம் உங்க மொபைல் நம்பர் கிடைச்சேன்னா கொஞ்சம் கூப்பிட சௌரியமா இருக்கும். இந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். அப்போ நாளைக்கு நானே நேரடியாக வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி சாப்பிட்டு போயிடலாம். இல்ல, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஓகே. பர்ஸை வச்சுட்டு போயிட்டா, ஒருவேளை பிடிக்கலையோ? தேங்க்ஸ். ஓகே. அழகா சிரிக்கிறீங்க. முதல்ல ஒண்ணு சொல்லணும். என்ன பண்ணாரு? வந்துகிட்டே இருக்காங்க. தெரியலையே, என்னன்னு பாப்போம். டேய், என்னடாச்சு? என்ன பிரச்சனை? டைம் பாருங்க. முத கல்யாணம் ஆகி குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். இப்படி லேட் பண்ணா எப்படினே? வரதே ஒரு பஸ், அதுவும் போயிடுச்சு. இப்படி எல்லா விஷயத்தையும் லேட் பண்ணிட்டே இருந்தா எப்படினே? என்ன தம்பி, புதுசா கல்யாணம் முடிச்சிருக்க, ஒரு கார் கீர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் போயிருக்கலாம்ல. நடுக்காட்டுக்குள்ள கார் வானா வருமா? வரும். பணத்தை எடுங்க. வர சொல்லுங்க முதல்ல. எவ்வளவு செலவானாலும் கொடுத்துடலாம். அட என்னப்பா எண்ணிக்கிட்டு? யாரு? கார்கார தம்பியா? ஆமா தம்பி, நான் பங்காளி பாண்டி பேசுறேன். நம்ம சொந்தக்கார பையன் இப்ப கல்யாணம் முடிச்சிருக்கான், கார் கேட்கறான், புது காரு. ஏதோ புது கார் வந்திருக்காம்ல. ஆமா, உடனே எடுத்துட்டு வந்தீங்கன்னா வண்டியை ஓட்டி பார்த்து புக் பண்ணிக்கலாம். என்ன வந்துட்டு இருக்கீங்களா? சரி, சீக்கிரம் வந்துருப்பா. இப்ப வந்துரும். என்ன வேகமா இருக்கான்? வண்டி இப்ப வந்துரும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் சந்தோஷமா போலாம். தம்பி, ஒரு முக்கியமான செய்தி சொல்லுனே. வாரவன் நமக்கு வேண்டிய பையன் தான். சரிண்ணே. அவன் எதை கேட்டாலும் சூப்பரா இருக்கு, சரிண்ணே, பிடிச்சிருக்கு, சரிண்ணே, பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அவனுக்கு பிடிக்கும். புரியுதா? பங்காளி வண்டி வருதா பாரு. பாக்குறேன். எப்படி கன் மாதிரி வந்துட்டான் பாத்தியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். பங்காளி பாண்டி. சந்தோஷம். பங்காளி முத்து. சந்தோஷம். வணக்கம். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சூப்பர்ல. பிடிச்சா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதான் பொண்ணு. பழைய பீஸா இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறதா பொண்ணு. ரெண்டு ஒண்ணுதான். பரவாயில்ல. ப்ளீஸ் கம் டு கோ 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 கோ. வாங்க. பெட்டி பெட்டி. ஏய், ஏத்தி விடா, அப்புறம் ஏத்தி விடா, கடை அடைச்சு. அண்ணே வரீங்க? போலாம், ரைட். போலாம், ரைட். தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் போங்க, டைம் ஆச்சு. இருக்கட்டும் சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? காரை பாருங்க, மாடலை பாருங்க, உங்களுக்கு வசதியா இருக்கான்னு பாருங்க. எல்லா வசதியும் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓஹோ, வெரி குட். சாரி சார், அப்ப நம்ம காரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 1 2 3 4 இந்த 4 கியருமே வாழ்க்கையில முன்னுக்கு போறது. சரிங்க. உங்களுக்கு போனஸா எக்ஸ்ட்ரா ஒரு கியர் நம்ம கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. கொடுங்க. அது என்னன்னு கேட்டீங்க. ஏன் பிச்சைக்காரமே குடுன்றீங்க? சொல்றது கேளுங்க சார். சரி சொல்லுங்க. அதுதான் ரிவர்ஸ் கியர். உங்களுக்கு எப்ப தேவையோ அதை நீங்க போட்டு பின்னாடி போய்க்கலாம். சரிங்க. அப்புறம் நம்பர் 2 இதுதான் திஸ் இஸ் ஏசி. இது பாத்தீங்க.
ஏசின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்க அப்பா ஏசி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னானே, வாங்கி கொடுத்தானா? நீ கெட்ட கெட்டுக்கு 2 ஃபேன் வாங்கி கொடுத்ததே அதிகம். இதுல நான் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். உன்னை காட்டியும் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எனக்கு என்ன குறைச்சல்? ஊ மூஞ்ச பாரு, குரங்கு மூஞ்சி. யார் மூஞ்ச பார்த்து குரங்கு மூஞ்சி? உன் மூஞ்சதா? ஏன் மூஞ்ச பார்த்தா? ஆமா. அடிங்க. ஏண்டி யாரை பார்த்து குரங்கு மூஞ்சிங்க? நீயும் பார்த்தாடா. ஒரு காரை விற்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. ச்சே.